நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். கரூரில் மனு அளித்தால் உரிமைத் தொகை வழங்கப்படும் என சமூக வலைதளங்கள் வைரலானதை தொடர்ந்து மனு அளிக்க வந்த 50க்கும் மேற்பட்ட பெண்களால் பரபரப்பு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பலருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கிடைக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மகளிர் உரிமைத் தொகை வராதவர்கள் மற்றும் புதியதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் 1000 ரூபாய் பெறுவதற்காக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு கரூரில் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக வாட்ஸ்அப்பில் தகவல் பரவியதை அடுத்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளிக்க குவிந்தனர். மகளிர் உரிமைத் தொகை குறித்து பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது காவல்துறை மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மனுக்களை பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து மனு அளிக்க வந்த பெண்கள் கூறுகையில், வீடு, கார் மற்றும் பணக்காரர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் வாடகை வீட்டில் இருக்கும் தங்களுக்கு இதுவரை உரிமைத் தொகை வழங்கப்படவில்லை எனவும் பலமுறை இதுகுறித்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மனு அளித்தனர். உரிமைத் தொகை வழங்கப்படும் என ஒரு தகவல் வெளியானதை அடுத்து தாங்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தபோது இது தவறான தகவல் என்று கூறுகிறார்கள் என்றும், ஆனால் இதுவரை தங்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படவில்லை என்றும், ஆனால் பணம் வைத்திருக்கும் அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.